Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம்லேயும் இதே மாடலில் ஒரு சம் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் இந்த டைப்பை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக வந்து ஒரு 5 கொஷின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 13/7/2024 நடந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தது A = Z = 1, B = Y = 2, C = X = 3 எனில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஏவோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா Z. அப்போ அதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கும் ஒய்க்கும் சேர்த்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. சியோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா M = என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எம்மோட வேல்யூ வந்து 13, என்னோட வேல்யூ வந்து 14. எம்மோட ஆப்போசிட் வந்து என்னன்றதுனால ரெண்டு வேல்யூமே வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது வந்து கரெக்டு. அடுத்தது M + N = L + O + A + Zன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏவோட வேல்யூவும் இஜட்டோட வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா 1. அடுத்தது எல்லோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12. இப்போ எல்லோட ஆப்போசிட் தான் வந்து ஓ. இப்போ ஓவோட வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா 12 தான் இருக்கும். அப்போது 12 + 12 மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 26 வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா M + N என்னோட வேல்யூ அப்படின்னா எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஈக்குவல் தான். எம்மோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13. அப்போ என்னோட வேல்யூவும் வந்து 13 தான் இருக்கும். அப்போ 13 + 13 26. அப்போ ரெண்டு வேல்யூவும் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது A + B + C = X + Y + Z. இப்போ ஏவோட வேல்யூ வந்து இஜட்டோட வேல்யூக்கு வந்து ஈக்குவலு, பியோட வேல்யூ வந்து ஒய்க்கு வந்து ஈக்குவலு, சியோட வேல்யூ வந்து எக்ஸுக்கு வந்து ஈக்குவலு. அப்போ எல்லாமே வந்து ஈக்குவலாக வரதுனால இந்த ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது EGJ என்பவை பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5. ஈயோட வேல்யூ வந்து 5. ஜியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7. ஜேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா? இப்போது 10ன்றது ஒரு பகா எண் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பகா எண்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறான ஆன்சர் எது அப்படின்னா டி. இந்த இடத்துல வந்து ஜே வந்து ஒரு பகு எண், ஆனால் பகா எண்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. அடுத்தது இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின். A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் HCFஇன் மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து HCF. ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா 8. சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3. எஃபோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3, 6, 8 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரு 24. ஓகேவா? இப்போ 8 × 3ன்னு வரும், 3 × 8ன்னு வரும், 6 × 4ன்னு வரும். இப்போ 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரு எல்சிஎம் 24. இப்போ இந்த வேல்யூவுக்கு எது சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 24. அடுத்தது E + S. ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5, எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 24 வருது. இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான், இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். அடுத்தது A + C + H. ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1, சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3, ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8. மொத்தம் கூட்டினோம் அப்படின்னா 12. இப்போ 24 வரலை. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து சமம் இல்லாத ஒரு ஆப்ஷன். இப்போ A × C × H பார்த்தோம் அப்படின்னா 1 × 3 × 8 3 × 24. அப்போ 3 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 24க்கு சமமாக வருது. இந்த Cன்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 தான் வர்றதுனால இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா C தான். அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தது.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் IXக்கு வந்து HCF, CPக்கு வந்து LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐயோட வேல்யூ 9, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 24. அடுத்தது சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? இப்போது இதில் என்ன கேட்குறாங்க, இது ரெண்டுக்கும் HCF கேட்குறாங்க, ரெண்டுக்கும் பொதுவான ஒரு நம்பர். இப்போது இதுக்கு பொதுவான ஒரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 3. அதாவது ஐக்கும் எக்ஸுக்கும் HCF பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்தது சிக்கும் பிக்கும் வந்து எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3க்கும் 16க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 48. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1:16. இது ரெண்டும் வந்து ஒரு சார்பகா எண்கள். அதனால் HCF வந்து வேல்யூ வந்து ஒன்றா இருக்கிறதுனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாவே நமக்கு எல்சிஎம் வந்து கிடச்சிரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1:16. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2024 ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டிருந்தது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா A = 1, B = 2, C = 3, Z = 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃபோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6, ஜேவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10. அடுத்தது என்னோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 14, எஸ்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 19. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,16ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4, இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அப்படியே வந்து எஃப்ஜேவோட வேல்யூ 25,16, NS. இப்போது இதில் வர டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 16, இதிலிருந்து வர டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 25. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து 12, இசட்டோட வேல்யூ வந்து 26. அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 19, எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 24. இப்போது இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. அப்போது 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25, 14ஓட ஸ்கொயர் வந்து 196. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ NQ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 14, Qவோட வேல்யூ பார்த்தோன்னா 17, Wவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 23, ஒய்யோட வேல்யூ 25. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ஃபா, இதோட டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர்டு வந்து பீட்டா. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருது. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து 4 வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனில் தான் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ 4,9. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,9. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2024 கம்பைன்டு இன்ஜினியர் சர்வீஸில் கேட்ட கொஷின். A = 1, B = 2, C = 3, Z = 26 என எடுத்துக்கொண்டால் ஒரு ரேஷியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு RJPL, இந்த இடத்துல வந்து NLP. இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 18, 10, 16, 12, 14, 14, 12, 16. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வேல்யூ வந்து -4, +4, -4, +4. இப்போ இதே பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா
ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒய்க்கு வந்து 25 1 அடுத்தது 23 3. இப்போது ஃபஸ்ட்டு வந்து -4 25 வந்து 4 போயிடுச்சு அப்படின்னா 21 அடுத்தது 1 + 4 5. அப்போது 21ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா u 5ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா e. யூஇன்னு வர ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஏ தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஇஎஸ்ஜி. இதுக்கும் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ இதில் வந்து 23ல் 4 போச்சு அப்படின்னா 19 3 + 4 7. அப்போது 19க்கு வந்து எஸ் வரும் 7க்கு வந்து ஜி வரும். அப்போ யூஇஎஸ்ஜி தான் வந்து இதுக்கான ஆன்சர். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவில் வந்து இஜெட் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் வந்து என்னென்ன நம்பர் வரும் அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து இதே ரிலேட்டட் வந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் போய் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.